கோபி பார்க்குறான், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ரசிச்சு ரசிச்சு உருள்றானா அந்த பையன். ஏ கோபி, உன்னோட பெரிய பையனை போட்டு அடிக்க. ஏன்டா காலை தூக்கிட்ட? இன்னொரு ஆள் வந்திருக்கு, மிலிட்ரி ரவுடி பேபி. இப்போ இதுக்கு போய் 2 பேர் சண்டை போட போறீங்களா? இன்னொரு செடி இருக்கா? இந்த மிலிட்ரி அவனை வந்து நோடுறால, அடிச்சிருவாள குழந்தைய. அக்கா மிலிட்ரி என்ன பிறவியவன், பச்சை குழந்தை மாதிரி உருண்டு உருண்டு வளர்றான். அந்த பச்சை குழந்தைய பாருங்கப்பா. ஏன்பா பீம் எப்ப பார்த்தாலும் ரவுடி பாய மாதிரி வாய கிழிப்பியே, இப்ப என்னன்னா பச்சை புள்ள மாதிரி இதை தின்னுக்கிட்டு இருக்க. நீங்களாம் போனே இல்லையா? மிலிட்ரியாவது ஒரு ஆள் வந்து பார்த்தா இவன் தரமாட்டான்ட்டு போயிட்டா. அச்சிச்சோ, நக்கி நக்கி நக்காங்க. இது நல்லி எலும்பு மாதிரி. அவன் என்ன மல்லி எலுக்குள்ள தலைய ஊறானான்னு பார்த்தா இது அதுக்குள்ள இருந்திருக்கு. மல்லியில தின்ன ஊறானான்னு பார்த்தா சே, நீ போய் சந்தேகப்பட்டானாடா நான். ஆனா மாங்காய் முருங்கான தின்ன ஆளுதான் அவன். காலை தூக்கிட்டு அவன் என்ன மறுத்து வரான் வரான். எனக்கு இவன் பண்றத பார்த்தா எனக்கும் அப்படி உருளணும் போல ஆசையா இருக்கு. தீமா நானும் உருளட்டாடா. ஷைனிக்கு வேணுமா? அவன் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருவான் போல, அந்த வேர்ல இருக்க சாறு எல்லாத்தையும். ஏன்பா ராசா இன்னுமா உருண்டுட்டு இருக்க? எவ்வளவு நேரம்டா ஆகும்? ஆஹா, மிலிட்ரி கொண்டு கொடுத்துட்டு அந்த அந்த புது செடியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டான். அட போவி, உன்னையெல்லாம் அடிக்கல தப்பே இல்லடா. அட போவி, மிலிட்ரி அடிச்சிட்டாமா ஒட்டு போவிடே. அடிச்சடி தாங்குவேடா நீ. எப்போ அவ துரத்திட்டு வருவா, இவன் பயந்து ஓடுவான். என்ன இன்னைக்கு ஒரு குப்பாமணி செடிக்காக நீ அடி வாங்க போறியடா? சரி, அதில் 2 இருக்கு. மிலிட்ரிமா இல்லை கொஞ்சோண்டு கூட இல்லையா? ஒன்று ஒரே செடி தானா? சரி, அதுவும் புள்ள தானே. என்ன இவனுக்கு மட்டும் தானே? இவனுக்கு மட்டும் எங்க போற? டேய் பீமே, எம்மா இப்ப அரோவே அடிச்சிட்டாமா அவன். அரோலாம் சூறாதி சூரி, ஈரல் போட்டால கைய புடுங்குவா அவ. கைய பிடிச்சி பொறாண்டி புடுங்கிடுவா அவ. அவளுக்கு தான் போட வருவான். வச்சுட்டு போயிட்டான் அவன். பரவாயில்ல, அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்குலாம் அது பிடிக்காதா? அரோ குட்டிக்கு இது பிடிச்சிருக்கு. செல்ல குட்டி அரோ. ஏன்னா கோபி தூர் உடிச்ச பையன் அந்த கோபி. பீமோ வாடா. சரியான சிறுமுஞ்சி பயமா அவன்.
இவ என்ன கரும்பு கடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா மிலிட்ரி. ஆஹா, அவன் எல்லாம் ஸ்மூத்தா பண்ணா, இது வந்து காட்டு யானை கரும்பு கடிச்சிட்டு. இதுதான் மொரட்ட பீஸ்ன்றது. என்ன அதுக்குள்ள வேற நல்ல சவச்சிட்டா. அதுக்கு ஒரு ஆள் போட்டி. இவ்வளவு நேரம் அவங்கிட்ட போட்டிக்கு போனாலும் அந்த காரா. லியோவுக்கு வேணுமா? லியோ கொடுங்க, என் லியோ பாப்பா கொடுங்க. லியோ குட்டி நல்ல குட்டி. என்ன பாப்போ? லியோம்மா ஏன்பா இப்படி கேமரா மறைக்க? அரோ நீயாவது லியோவை கொடுக்கல. சரியான பேய்கிட்டு கையை பிடிக்க இந்தா பண்ணி வச்சுக்க. அச்சா லியோ எவ்வளோ ஸ்மூத்தா விளாட்றான். அச்சுக்கோ அழகு. ஸ்மார்ட் பாய். அவங்க போயிட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க வெளியில உட்காந்து மிலிட்ரியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காமா அவன். ஆஹா, பயங்கரமான பையன் போய். ஐயோ இங்க பாரு என்ன கோபி. இப்போ அவளுக்கு வந்து உன்னை நக்கி விட சொல்லி யாராவது கேட்டாங்களா? சைட்ல வந்து சிந்து பாடிக்கிட்டு இருக்கான் அவன். பொம்மி 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 ரொம்ப மோசம் பொம்மி. நீ ஏதோ பேய் மாதிரி பார்த்து பயந்து வர. என்னைய மட்டும் பார்த்து பயந்த பிறகு குடும்பத்துல எல்லாரும் பார்த்து அப்படிதான் பண்றான். அரோவுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, கோபிக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு. என்ன கோபி என்னமோ பண்ணுங்க, ஆனால் குட்டி மட்டும் போடக்கூடாது. ஏவ்ல இந்த செடி இங்கே ஒன்று இருக்கு, இந்த செடியும் வேணுமா? ஒரு அந்த கையில் ஒன்றுத்த பிடிச்சி வச்சிருக்கு, இந்த கையில் ஒன்று பிடிச்சி வச்சு. இந்த பாரு 2 செடியும் ஆட்டையை போடுது. அரோ ஏமா மிலிட்ரி கொஞ்சம் அந்த கராவை கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாது? அதுவும் குரங்கு மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. கரா உனக்கு வேண்டாமா? கரை நினைப்பா நான் எங்க வேணான்றா, அவன் எனக்கு தரமாட்டா. பொம்மி பீமு அங்க வாடா. அங்க இருந்து இங்க பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பையன் அங்க எப்படி முறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா டக்குன்னு கண்ணை மூடிட்ட பீமோ. இங்கதான் பார்த்துட்டு இருந்தா அப்படியே தூங்குவான் பீமோ. அதுக்குள்ள எங்க சண்டை வந்துட்டா நினைச்சேன். ஒரேடியா நீங்க வந்து பாசத்தை பொழியும் போது இந்த சண்டை தான் வரும்னு நினைச்சேன். அவ்வளோதான். இப்போ அந்த செடிக்கு மதிப்பு கிடையாதா? வேற விளாட்றீங்களா அதை வச்சு? சரி டிக்கி டிக்கி டிக்கி. வா பீமோ. பீமோ அங்கே பாடுற செடியை ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டு போயிட்டாங்க. வாலியோ இதோ விளையாட்டு சாமான் மாதிரி விளாட்றான். உனக்கு இதோட அருமை தெரிலடா கோபி. வைக்கிறானே கோபி நீ சோப்பியாமா.
யாரோ பார்க்கா இன்னும் முரடுத்தனமா கழிச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதானா கோபிக்குட்டி? கோபிக்குட்டி அச்சோ அழகு அழகு கோபி. ஏண்டா கோபிக்குட்டி என் கூட சேர மாட்டேன். என்னடா போன ஜென்மத்துல என் கூட தாண்டா நீ ஃபிட்டா இருந்த. என் மேலதான் பல தூங்குவேன். ஆனா இப்போ என் கிட்டயே வர மாட்டேங்குது. அரோ அரோ வாய பாரு வாய, வாய பாரு வாய கோபிக்கு வாய பாரு வாய. கோபிமா என்னப்பா போனே விட்டு பார்த்துட்டு இருக்க? இந்த அப்ப இதை நீ வச்சுக்கோ. இந்த கோபிமா மிலிட்ரிமா அக்கா கூப்பிடுறேன்டி. உனக்கு காது கேட்கலையா? சல்லண்டி நீ இத்தனை தடவை நான் கத்தினாதான் எனக்கு ஹெல்ப்புக்கு வருவேப்ல. நீ உன்னைய போய் நான் நம்பின போறேன். யார்கிட்டனாலும் இது என்னோட செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தியா? அதான் என் தப்பு. இப்போ எனக்கு அடிக்க வந்தியோ? உன் பிள்ளைங்கள மாதிரி ஆகிட்டேப்ல நீ. இந்த பேர் உன் பொண்ணு அங்கே கத்திக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு 2 பிள்ளைய பெற்று போட்டிருக்கியம்மா நீ. அறந்த வாளுங்க, சரியான அறந்த வாழ். இந்த 8 பேர்லேயே அதுங்க 2 தான் பயங்கர அறந்த வாழ். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிலிட்ரி என்னம்மா நினைக்கிற அதை பற்றி? சோகமாயிட்ட எடுத்து பேசலாமே. சோகமாயிட்ட பற்றி இந்த 2 தத்து பிள்ளைங்க வேற வளர்த்து நீ அம்மு பெற்று போட்டத அதுங்க உன்னை இப்போ மறந்துருச்சு. எவ்வளோ அரோ இவ்வளோ உன் ஞாபகம் இருக்கா? அப்பப்போ வந்து மூஞ்சி தேய்ப்பாங்க, அவ்வளோதான். வந்து இன்னும் என் மடியில் குடும்பத்தோடு படுக்கிறத மட்டும் மறக்க மாட்டேங்க. மாஞ்சி மாஞ்சி உடம்பு சரியில்லாதப்போ கூட 4 பேரையும் படுக்க வச்சு பால் கொடுத்தியம்மா. உன்னை போன்ற ஒரு தாயை இந்த உலகிலில் நான் இதுவரை கண்டதே இல்லை.